டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு தொற்று நோயியல் குறித்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறையின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் வி சுரேந்திரன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சார், இந்த தொற்று நோயல்னா என்ன அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் டீடைலா சொல்லிடுங்க. ஓகே, தொற்று நோய்னா பொதுவா நம்ம ஆங்கிலத்துல இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னு சொல்லுவோம். ஓகே, நம்மளுக்கு வர நோய்கள்ல இது ரொம்ப காமனான ஒரு நோய். மோஸ்ட்மா அது பேர்லயே இருக்கு. தொற்று நோய்ன்றது கண்டிப்பா ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து பரவற நோயை நம்ம தொற்று நோய்னு சொல்லுவோம். பரவுறதுனால முக்கியமா கிருமிகளால நம்மளுக்கு பாதிப்பு வருகிறது. ஸோ வித்தியாசமான கிருமிகள் வித்தியாசமான முறையில நம்மள ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அஃபெக்ட் பண்றதுக்கான தன்மையை நம்ம தொற்று நோய்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப இந்த பொதுவா தொற்று நோய் அப்படின்றது எப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்களால பரவுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, தொற்று நோய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைப்பாங்க ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து இன்னொரு ஹியூமன் கிட்ட தான் பரவும்ன்றது தான் நம்ம எல்லாருக்கும் நினைக்கிறது. ஆனா வெவ்வேறு வகையா அதை வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரொம்ப ரொம்ப காமனா நம்மளுக்கு புரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா சளி, இருமல் வந்து மோஸ்டா இந்த காற்று மூலியமா அதுல இருக்கிற அந்த டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க கிட்ட இருந்து வெளிப்படுற அந்த சளியோ நீரோன்றது மற்றவங்க கிட்ட போகும்பொழுது அது தொற்று நோயா ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ காமனா நம்மளுக்கு வர்ற எல்லா கோல்டு, காஃப், சளி, இருமல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே இது மூலியமா பரவுது. ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நீர்நிலைகள் அதிகமா இருக்கும். சோ நீர் மூலமா, அதாவது ஒண்ணு நம்மளுடைய நீர் சரியா இருக்காது, இல்லைன்னா நீர்ல சில கிருமிகளோ அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ற தன்மை இல்லைன்னா அந்த நீர் மூலியமா ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவலாம். சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம நேரா வந்து தொடணும்னு அவசியம் இல்ல, இன்டைரக்ட் மெக்கானிசம்ஸ் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க யூஸ் பண்ண கிளாத் மூலியமா நீங்க அதே கிளாத் வேற யாரோ யூஸ் பண்ணாலும், ஹாஸ்பிட்டல் போறீங்க, அதே சர்ஃபேஸ் நீங்க யாரோ ஒருத்தவங்க தொட்ட சர்ஃபேஸை நீங்க திருப்பியும் தொடுறீங்க, அதுல இருந்து பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றது பாத்தீங்கன்னா கொசு, பூச்சி மூலம் அதிகமா பரவும். ஸோ பொதுவா நம்மளுக்கு கொசு பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமா டெங்கு காய்ச்சல், சிக்கன் கன்யா அதெல்லாம் அதிகமா இருக்குது. கொசு உற்பத்தி திறன் அதிகமா இருக்கிற இடங்கள் மூலியமா ஒரு வைரஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவலாம். ரெண்டாவது கான்டாக்ட்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட உரசறதுனால பொதுவா வர்ற நோய்கள் வந்து ரொம்ப ரொம்ப காமன் வந்து ஸ்கின், இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய், கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் பரவலாம். இது இல்லாம ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு ரத்தம் மூலியமா இல்லைன்னா பாலியல் மூலியமா பரவறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்த எல்லா வழியாகவும் தொற்று நோய்கள் பரவலாம். இது ரொம்ப காமன் சொல்றீங்கன்னா டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், காற்று மூலியமாவோ இல்லைன்னா தண்ணி மூலியமா பரவுறது தான் ரொம்ப ரொம்ப காமன். அடுத்தபடியா நம்ம இந்த ஏதோ ஒரு வெக்டார்னு சொல்றோம், அது கொசுவா இருக்கலாம், சில டைம் பூச்சிகளா இருக்கலாம், இல்லைன்னா வேற எதனா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஹவுஸ் ஃப்ளை அது கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும் போது அங்க இருக்கிற அழுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கும். இதனாலையும் தொற்று நோய்கள் பரவலாம். ஓகே, இப்போ காமனா வந்து இந்த தொற்று நோய்க்கும் தொற்றா நோய்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நேச்சரா அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நோய்கள். தொற்று நோய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நம்ம மனிதர்கள் இருக்கிற வரலாற்றுல இருந்து நம்மளுக்கு தொற்று நோய்கள் டாக்குமெண்ட் ஆயிருக்கு. பிளேக்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் இறந்திருப்பாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிட்ன்ற வர்றதுக்கு ஆராய்ச்சி அப்போ நிறைய பேண்டமிக்ஸ் வந்திருக்குன்னா சொல்லுவோம். நிறைய நோய்கள் வந்து ஒரு ஊருக்கு பரவுறது வந்து மோஸ்டா அந்த தொற்று நோய். ஸோ மனிதன் ஆரம்பித்த காலத்திலிருந்து தொற்று நோய் ரொம்ப காமனா இருந்திருக்கு. இந்த தொற்றா நோய்கள்ன்றது என்னன்னா எதெல்லாம் வந்து நம்மளுக்கு தொற்று மூலியமா பரவுறது இல்லையோ அதை தொற்றா நோயின்னு பேர் சொல்றோம். ஆனா அது ஆங்கிலத்துல நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து சமீபமா இந்த மனிதன் வந்து நிறைய வளர்ச்சி கொண்டுட்டு வந்தாங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷனோ. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை முறையில வர்ற பிரச்சனைகளை வச்சு வர்ற நோய்கள் வந்து நம்ம தொற்றா நோய்கள் சொல்லுவோம். ரொம்ப காமனா நம்ம சொல்றது வந்து ரத்த கொதிப்பு, சுகர், இருதய நோய், ஸ்ட்ரோக்கு, கேன்சர், இதெல்லாம் வந்து நம்ம தொற்றா நோய்னு சொல்லுவோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நோய்கள் தான். பட் இந்த மாதிரி நோய்கள், தொற்றா நோய்கள் வந்து எந்த ஒரு ஃபேக்டர் மூலியமும் பரவாது. ஆனா வாழ்க்கை முறையில ரொம்ப ரொம்ப கவனத்தோட அது பரவக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ காமனா இருக்கக்கூடிய தொற்று நோய்கள்லாம் என்னென்ன சார் இருக்கு? நம்மளுடைய இடத்த பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து ரொம்ப வெப்பநிலையும் அதிகமா இருக்கும், மழையும் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம இந்த வெப்பநிலை பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர்நிலைகள் அதிகமா யூஸ் பண்ற தன்மை இருக்கும். ஸோ இந்த நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமா பரவும். முக்கியமா இந்த காலகட்டத்தில் இந்த 2 மாசத்துல பாத்தீங்கன்னா டைஃபாய்டு கேசஸ் அதிகமா இருக்கும், டைஃபாய்டு நோய்கள் அதிகமா இருக்கும். சில இடத்துல அங்கங்க காலரா நோய்கள் வரலாம். இப்ப வர்றது ரொம்ப கம்மியானாலுமே காலரா நோய்கள் பரவறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இப்ப கொசு உற்பத்தி தரணும் அதிகமா இருக்கிறதுனால இது முடிச்சு மழை வரும் போதோ மழை காலங்கள் அதிகமா வரும் போதோ இந்த தண்ணி சம்பந்தப்பட்ட நோய்களும் வரலாம். உதாரணத்துக்கு வாந்தி, பேதி, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி நிறைய தொந்தரவு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரலாம். இது இல்லாம பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இந்த தண்ணினால என்ன ஆகும்னா கொசு உற்பத்தி அதிகமாகும். இது மூலியமா டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா இதெல்லாம் அதிகமா பரவும். மலேரியா கம்மியா இருந்தாலுமே டெங்கு சிக்கன் குனியான்றது பாண்டிச்சேரியில வருஷம் நம்ம பார்க்கக்கூடிய தொற்று நோய்கள்ல ரொம்ப முக்கியம். இது இல்லாம இந்த காலநிலை மாறும்பொழுது, இது கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெப்பநிலையில இருந்து நம்ம கொஞ்சம் அந்த கோல்டு சீசன்ஸ்ல வரும்பொழுது ரொம்ப காமனா நிறைய பேருக்கு இந்த சளி, இருமல், காய்ச்சல், அது இந்த காற்று மூலியமா பரவக்கூடிய நிறைய தொற்று நோய்களை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொபோர்ஷன்ல நம்ம நிறைய விதமான இந்த பாலியல் சம்பந்தப்பட்டதோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், இப்போ நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து இந்த தண்ணி புழுக்கத்தோட வேலை செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு தோல் நோய் இருந்ததுன்னா அது மூலியமா இன்னொருத்தவங்களுக்கு பரவும். நிறைய பேருக்கு தோல் சம்பந்தப்பட்ட தொற்று நோய்கள், இந்த படர் தாமரை, அரிப்பு இதெல்லாம் அதிகமா வர்றத நம்ம அதிகமா பாக்குறோம். ஏன்னா இங்க இருக்கிற வெப்பநிலை இதெல்லாம் வளர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா தருது. ஓகே, இப்போ ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஓவர் ஸ்வெட்டிங் கூட நிறைய பேருக்கு வந்து இந்த வேர்க்குரு மாதிரி அந்த மாதிரி வருது. நிறைய பேருக்கு இந்த சீசன் வந்து அம்மை நோய்கள்லாம் வந்து பரவிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து எவ்வளவு குயிக்கா வந்து பரவுது? அம்மைன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் காற்று சம்பந்தப்பட்ட ஒரு தொற்று நோய் தான். என்னதான் இருந்தாலும் அது தோல்ல இருந்தாலுமே எய்தர் பை கான்டாக்ட் இல்லைன்னா பை டிராப்லெட் இன்ஃபெக்ஷன். இப்போ இந்த வெப்பநிலை வந்து இந்த சூடு வரும்பொழுது அந்த அம்மை நோய், சிக்கன் பாக்ஸ், வாரிசிலா ஜாஸ்டர்னு ஒரு வைரஸ் ஒன்று இருக்கு, அது வளர்றதுக்கான தன்மை இங்க அதிகமா தென்படுது. வளரும் போது யார் யாருக்கெல்லாம் வந்து இம்யூனிட்டி, அதாவது என்னன்னா எதிர்சக்தி கம்மியா இருக்கோ அவங்களுக்கு அது லேசா ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே அம்மை வந்திருந்ததுன்னா, சின்னம்மை வந்திருந்ததுன்னா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. இல்லைன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு வர்ற அந்த தோல் சம்பந்தப்பட்ட இது பஸ்டியூல்ஸ் சொல்லுவோம், பிளப்ஸ், அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவலாம். சோ அவங்க யாரெல்லாம் கான்டாக்ட்ல இருக்கிறாங்களோ அந்த தண்ணி அங்க அந்த ஸ்கின் லீஷன்ல இருக்கிற தண்ணி மூலியமா ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும். இல்லைன்னா சுத்தி யாருக்கெல்லாம் அந்த தடுப்பு கிடையாதோ, ஏற்கனவே அம்மா வராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பரவும். இது முக்கியமான காரணம் இந்த வெப்பநிலை வந்து அந்த வைரஸோடைய மல்டிப்ளிகேஷனுக்கு அதிகமா உதவுறதுனால இந்த சம்மர் சீசன் ஆரம்பிக்கும் போது முக்காவாசி ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்ப்போம் குழந்தைங்களுக்கு. அதுவும் ஒண்ணு வந்து சின்னம்மை, ரெண்டாவது வந்து வயிற்றுப்போக்கு. இதெல்லாமே அதிகமா நம்மளுக்கு இந்த சம்மர் சீசன்ல தென்படும். ஓகேங்க சார். இப்போ வந்து சிக்கன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்ல ஒருத்தருக்கு வந்தா கூட அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு ரவுண்ட் வந்துடும். நிறைய பேர் என்னன்னா இதுக்கான விழிப்புணர்வு இல்லாம நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக தேவையில்ல, வீட்ல இருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இது எந்த அளவுக்கு நீங்க நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தொற்று நோயின்றதுனால நம்ம கண்டிப்பா வந்து எந்த விதமான தொற்று நோய் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெறணும்ன்றதான் சொல்லுவோம். ஆனா இந்த சின்னம்மை வந்து காலங்காலமா வந்து நிறைய விதமான அம்மைகள் வந்திருக்கு, சரிங்களா? இதுக்கு ஸ்மால் பாக்ஸ்ல இருந்து இப்ப இருக்கிற சின்னம்மை வரைக்கும் நிறைய அம்மைகள் வந்திருக்கு. இந்த சின்னம்மை முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா இது தானா சரியாகிற ஒரு அம்மை. ஸோ ஒரு 5 இருந்து 6 நாளுக்கு உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், கூட ஜுரம், உடம்பு வலி, கூட சளி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய இடத்துல வந்து இது ரொம்ப கல்ச்சரலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாங்கியங்கள், இது வந்து அவங்களுடைய சாங்கியம் சரியா பண்ணாதனாலயோ அவங்களுடைய சாமி அவங்களை தண்டிச்சது மாதிரி நிறைய என்ன சொல்றது மித்ஸ் எல்லாம் இருக்குது. சோ இதை உடைச்சிட்டு அவங்க வெளியில வர பார்க்கணும். முக்கியமா நம்ம அறிவியல் பூர்வமா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா அவங்களுக்கு வர்ற தோல் சம்பந்தப்பட்ட நோயில இருந்து அந்த வைரஸ் பரவும். சோ யாருக்கு இது வந்தாலுமே ஏன் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வருதுன்னா அவங்க மோஸ்டா அவங்க எல்லாருமே ஐசோலேட் ஆயிடுவாங்க, எல்லாருமே வெளியில கூட அனுப்ப மாட்டாங்க. அங்க இருக்கு இப்போ ஒரு குழந்தைக்கு வந்ததுன்னா அந்த அம்மாவை கூட வெளியில அனுப்ப மாட்டாங்க, குழந்தை கூட இருக்க சொல்லுவாங்க. அந்த வேப்பிலை போடுறது, வேப்பிலை இது வந்து பாத்தீங்கன்னா மெடிசனலா அது நல்லதுதான். ஆனா என்ன ஒண்ணு அந்த கான்டாக்ட் வரும்பொழுது ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த நீர் பரவுறதுனால வரும். எல்லாருமே ஒரே க்ளோஸ் ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால நான் சொல்றது டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொன்னோம். சோ அது காற்று மூலியமா ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு தாராளமா பரவும். சோ இது வரும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த தடுப்பு, அதாவது ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுற தன்மையை முதல்ல தடுக்கணும். எதிர் பை மெடிசன்ஸோ இல்லைன்னா கரெக்டான மருத்துவ ஆலோசனை மூலமா அந்த லீஷனை நம்ம சரி பண்ணிட்டோம்னா போதும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது வராமலே இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ கடந்த 20 ஆண்டுகளா வந்து இந்த சிக்கன் பாக்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ்ல குழந்தை பருவத்துல எல்லாருக்குமே ஒரு வாட்டியாவது அந்த சின்னம்மைன்றது வந்துடும். இப்ப வராதனால நிறைய பேருக்கு வர்றது கிடையாது. அவங்களுக்கு இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி கம்மியா தான் இருக்கும், அவங்களுக்கு வர்றது தன்மை அதிகமா இருக்கு. வெல்கம் பேக்
எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில தொற்று நோய்கள் குறித்து இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறையின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் வி சுரேந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க தொற்று நோய்கள் குறித்து. இப்ப பொதுவான தொற்று நோய்கள் வந்து என்னென்ன இருக்கு, இந்த சீசனல் டிசீஸ் என்ன இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, தொற்று நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம 4 பேசிக்கான வெரைட்டிஸை நம்ம பிரிக்கணும். மருத்துவ ரீதியாகவும் சரி, நம்ம பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப 4 காமனான விதமா நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பாக்டீரியானால ஆவறது. பாக்டீரியான்றது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ரொம்ப வருஷம் நம்ம கூட இருக்கிற ஒரு உயிரினம். ஸோ அது மூலியமா பரவுறது என்னன்னா காச நோய், நம்மளுக்கு காலரா, நிமோனியா, இந்த நெஞ்சு காய்ச்சல், அது இல்லாமல் வந்து டைஃபாய்டு, இதெல்லாம் வந்து பொதுவாக பாக்டீரியானால பரவுறது. இது இல்லாமல் நம்மளுக்கு தண்ணி மூலயமா பரவுற நோய்கள் சிலதும் இருக்கும். ரெண்டாவது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அதிகமாக வந்து ஆபத்தோ இல்லைன்னா வந்து பயத்தக்கூடிய கொண்டுட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து இப்போ நிறைய வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக வருது. ஏன்னா வைரல் மியூட்டேஷன், அதாவது வைரம் மாற்றம் அதிகமாக இருக்கிறதுனால புது புது நோய்கள் வருது. நம்ம கடைசியாக COVID-19 வரைக்கும். ஸோ இதில் ரொம்ப சாதாரணமான நோயிலிருந்து ரொம்ப மோசமான நோய்கள் வரைக்கும் நம்ம நிறைய பார்க்கலாம். சாதாரணமான நோய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த சாதா சளி, காமன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சளியிலேயே நிறைய இந்த பன்றி காய்ச்சல், கோழி காய்ச்சல், இந்த மாதிரி வித்தியாசமான இன்ஃப்ளூயன்சா டைப்ஸ் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு, சிக்கன்குனியா, இது எல்லாமே வந்து வைரஸ்னால பரவுறது. அது இல்லாமல் இந்த தட்டம்மை, மீசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப காமனாக இந்த வெயிலில் பரவக்கூடியது. அது இல்லாமல் சில ஹெப்படைட்டிஸ், இந்த ரத்தம் மூலியமா பரவுறது, இந்த HIV, இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக வந்து நம்மளுடைய வைரஸ்னால வர்றது. ரொம்ப மூணாவது முக்கியமாக சொன்னாலும் கம்மியாக இருந்தாலுமே அதிக விழிப்புணர்வு அதிகமாக இல்லை. இது வந்து ஃபங்கஸ் நோயின்னு சொல்லுவாங்க. ஃபங்கஸ்ன்றது ரொம்ப அரிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு உயிரினம். ஒரு இடத்துல போனால் உள்ள அரிச்சிடும். அது இல்லைன்னா வந்து தோல்ல இருந்ததுன்னா ரொம்ப அரிப்பு தர ஒரு உயிரினமா இருக்கும். ரொம்ப காமனாக நம்ம பார்க்கறது இந்த படர்தாமரை, சில டைம்ல வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், அழுக்கு தேமல், இதெல்லாம் வந்து ஃபங்கஸ்னால வர்றது. பெண்களுக்கு ரொம்ப காமனா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வெள்ளப்படுறது இருக்கும். இது கூட ஒரு விதமான ஒரு ஃபங்கல் நோய் தான், கேண்டிடியாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து ஃபங்கஸ்னால வர்றது. அடுத்து ரொம்ப காமனா நம்ம இங்க மண் சார்ந்த வேலைகள் நிறைய பண்றதுனால நம்மளுக்கு பாரசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மூலியமா பரவுற நோய்களும் இருக்கலாம். ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல கம்மி, நார்த் இந்தியாவில் அதிகமா இருக்கும் மலேரியா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வயிற்றுப்பூச்சி, ரிங் வார்ம்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமீபியா உள்ள இருக்கிற அந்த வயிற்றுப்பூச்சினால வர்றது. புழுத்தன்மை அதிகமா குழந்தைங்களுக்குலாம் இருக்கலாம், பெரியவங்களுக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்மள பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லுவோம். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தற்காலிகமா நம்ம வெயில் சம்பந்தப்பட்ட நாட்கள்ல இருந்தாலுமே நம்ம இப்ப எதெல்லாம் அதிகமா இருக்குன்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம எதை சந்திக்கிறோன்றது. வெயில் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே குளிர்த்தனமா எடுத்துப்பாங்க, இல்ல குளிர்ச்சி அதிகமா இருக்கிற பொருட்கள் எடுத்துப்பாங்க. வெயிலா இருந்தாலுமே அதிகமா வந்து சளி, இருமல் இப்போ தென்படுது. மக்கள் நிறைய இடத்துல தண்ணி குடிக்கிறாங்க. இப்போ தண்ணி நம்மளே குடிக்க சொல்றோம். ஆனா அந்த தண்ணியோடைய சுத்தத்தன்மைன்றது யாரும் சரியா பாக்குறது இல்ல. எங்க போனாலும் மாற்றி மாற்றி தண்ணி குடிக்கிறதுனால தொண்டை சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் காமனா நிறைய பேருக்கு இருக்கு. இது இல்லாம சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மூலமாவே நுரையீரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா தென்படுது. சோ இந்த சளி, இருமல் வந்து ஒருத்தவங்கல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுறது அதிகமா இருக்கு. வெப்பநிலை அதிகமாகும் போது ஸ்வெட்டிங்கும் அதிகமாகுது. ஸோ ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அழுக்கு தேமலும் அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ரொம்ப அதிகமாக தென்படுது. நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிப்பு சம்பந்தப்பட்ட அந்த படர்தாமரையோ இல்லைன்னா வேர்க்குரு, இதெல்லாம் அதிகமாக வந்து தென்படுது. வேர்க்குருன்றது வந்து ஒரு சாதா தோல் நோயை தவிர அது தொற்று நோய் கிடையாது. ஆனால் அது படர்தாமரையாக ஃபார்ம் பண்ணும்பொழுது, அந்த ஃபங்கஸ் வரும்பொழுது, ஏன்னா ஃபங்கஸ் எப்போ உருவாகும்னா வீட்லேயே நீங்கள் பார்ப்பீங்க, அதிகமாக நீர் ஓதம் இருக்கிற இடத்துல கருப்பாக அங்கங்கே ஃபங்கஸ் இருக்கும். இதே தான் வந்து ஃபங்கஸ் எங்கெங்கெல்லாம் வந்து வெப்பநிலை அதிகமா இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூலா இருக்கோ அந்த இடத்துல ஃபங்கஸ் வரும். ஸோ உங்க உடம்புல எங்கெங்கெல்லாம் வந்து டார்க்கான ஏரியாஸ், அந்த அக்கல் கிட்ட, காலில், தொடைக்கிட்ட, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலாக இருக்கும். அது இல்லாமல் வேர்வைத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ ஃபங்கஸ் அதிகமாக உற்பத்தி ஆகும்போது இந்த மாதிரி படர்தாமலை வரலாம். இது இல்லாமல் சில நோய்கள் கண்டிப்பாகவே வெயில் காலத்தில் வர்றதுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நாங்களும் தயாராக இருப்போம்.
உதாரணத்துக்கு நீங்க முதல்ல பேசின சிக்கன் பாக்ஸ், சின்னம்மை இந்த வெயில் காலம் வரும்பொழுது நிறைய பேருக்கு சிக்கன் பாக்ஸ் வர்றதுக்கான தன்மை இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த தொண்டை அம்மைன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து மம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த தொண்டை கிட்ட வீக்கெல்லாம் இருந்தது. கடந்த ஒரு 2023 இருந்து நம்ம அந்த கேசஸ் அதிகமாகவே நம்ம வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது பார்ப்போம். என்னதான் இருந்தாலுமே இது அம்மைன்னு சொன்னாலுமே இது எல்லாமே வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இந்த வெப்பம்ன்றது பொதுவா வைரஸ் வளர்றதுக்கான தன்மையை அதிகப்படுத்துது. அதனாலதான் இந்த நோயெல்லாம் வருது. இது நாளடைவில் ஒரு டைப் ஆஃப் வைரஸ் ஒரு வருஷத்துல அதிகமா நம்மளுக்கு தென்படலாம். ஏன்னா சில நேரத்தில் நம்ம வெயில் அதிகமா இருக்கும்போது இந்த பன்றி காய்ச்சல், இந்த என்ன சொல்றது பறவை காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அதிகமா இருந்திருக்கு. ஆனா இப்ப அது கம்மியா தென்பட்டாலுமே இந்த மாதிரி நோய்கள், இந்த வைரஸ்னால பரவுற நோய்கள் வந்து ரொம்ப அதிகமா தென்படும். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா வைரஸ்னால வர்ற நிமோனியா இப்ப அதிகமா தென்படுது. நுரையீரல் இன்ஃபெக்ஷன், நிறைய பேருக்கு வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. சில பேருக்கு வந்து இந்த மழை காலம் வந்தால் தான் நுரையீரல் இன்ஃபெக்ஷன் வரும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல வைரஸ் பரவுறதுனால வர்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுத்தமா சுகாதாரமா இல்லாததுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தண்ணி மூலியமா பரவுற நோய்கள். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட வயிற்றுப்போக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வெவ்வேறு இடத்துல குடிக்கிறாங்க, தண்ணி வந்து சுத்தமாவும் இருக்காது. தண்ணி சுத்தமா இல்லாத உள்ள போனா உள்ள இருக்கிற கிருமி வந்து வயிற்றுக்கு போகும், வயிறு வர இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா வரும். வயிற்றுப்போக்கு, வாமிட்டிங் இதெல்லாம் அதிகமா இருக்கும்போது ஏற்கனவே உங்க உடம்பு வந்து இந்த வெயில்னால தண்ணி வரப்பு கம்மியா இருக்கும். இது வரும்போது உங்களுடைய உடம்பு இன்னும் மோசமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வெயில் காலத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா பார்ப்போம். இருந்தாலும் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வர்ற மியூட்டேஷன்ஸ்ல நிறைய தொற்று நோய்கள் புதுசா கூட நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு போன வருஷம் நம்ம இந்த அளவுக்கு வந்து தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்கள் பார்த்ததில்ல. இங்க தண்ணி சரியில்லாம அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணாதனாலையும் இப்ப நிறைய த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய பாக்குறோம். அது கூடவே நம்ம நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் பாக்குறோம். ஓகே, இப்போ பொதுவா வந்து ஒருத்தவங்களுக்கு தொற்று நோய் வந்துருச்சு, சோ அவங்களுக்கு வந்து இப்போ ஃபீவரோ ஒரு சளி ஜுரம் அந்த மாதிரி வராங்க. நீங்க எப்ப வந்து உங்களோட டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நார்மலா இப்போ ஒரு 3 டேஸ்க்கு மெடிசன் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. சோ எப்ப வந்து அது சிவியரா வந்து டெஸ்ட் எடுத்து ஆகணும்ன்ற கட்டம் எப்போ வருது? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல சில தொற்று நோய்கள் லோக்கலைஸ்டா, அதாவது எங்க உங்களுக்கு தொற்று நோய் பரவுதோ அங்க மட்டும் சில பிரச்சனைகளை உண்டாக்கி விட்டுரும். இப்ப வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல சில டைம்ல உங்களுக்கு வெறும் வயிற்றுப்போக்கோ இல்லைன்னா வந்து வெறும் வயிறு வலியே இருந்து முடிஞ்சிடும். சரிங்களா? சில நேரத்துல இந்த தோல் நோய் சொன்னாங்க, வெறும் தோல்ல மட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு பலர்தாமரையோ இல்லைன்னா ஏதோ ஒரு அரிப்போ இருக்கும், அதை நம்ம அப்பப்போ சரி பண்ணிக்கலாம். ஆனா முக்காவாசி தொற்று நோய், இந்த உதாரணத்துக்கு டைஃபாய்டு, உதாரணத்துக்கு டெங்கு, சிக்கன் குனியா, மற்ற காய்ச்சல், இந்த காமன் கோல்டு, சில பேருக்கு சளி இருந்தாலுமே ஜுரத்தோட வருவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜுரம் கண்டிப்பா இருக்கும். சோ நிறைய பேர் வந்து சாதாரணமான மூக்கு ஒழுகுறதோ சளி இருந்தா அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. மக்கள் அதுக்கான விழிப்புணர்வு எடுத்துட்டு வரமாட்டாங்க. சரிங்களா? இங்க நம்ம அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். சாதா சளி அதை வந்து ஒரு ஆவி பிடிக்கிறதோ வேது பிடிச்சா சரியாயிடும், கொப்பளிச்சா சரியாயிடும் சொல்லி எப்ப பயப்படுவாங்கன்னா அவங்களுக்கு ஜுரம். அது கூட அவங்களுக்கு வந்து உடம்பு வேலை செய்யாத அளவுக்கு ஜுரமோ உடம்பு வலியோ இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வருவாங்க. ஸோ இந்த கட்டத்துல ஜுரம் வரும்போது நம்ம கொஞ்சம் காஷியஸா இருந்துக்கணும். கண்டிப்பா மருத்துவர் ஆலோசனை பெறணும். ஸோ மருத்துவ ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனான பிளட் டெஸ்ட் ஒன்று இருக்குது, கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட்ன்றத சொல்லுவோம், சிபிசின்னு சொல்லுவோம். அது உங்களுடைய ரத்த அணுக்களை வந்து பேசிக்கா எவ்வளவு இருக்கு, எந்த அளவுக்கு அது மாறி இருக்குன்றத பாக்குற ஒரு நிலை தான். ஸோ இது ஒரு காமன் டெஸ்ட், எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கு. எல்லா சென்டர்ஸ், ஈவன் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல கூட சில இடத்துல இதை பண்றாங்க ரெஃபரல் மெக்கானிசம் மூலமா. பண்ணும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இது மூலியமா இது பாக்டீரியல் நோயா இல்லைன்னா இது வைரஸ் நோயா இல்லைன்னா எந்த அளவுக்கு இந்த நோய் வந்து அதிகமா தாக்கம் கொடுக்குது அதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த அளவு சில அளவுகள் அதிகமா இருந்ததுன்னா உங்களுடைய இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கவனம் அந்த பேஷண்ட்டுக்கு அதிகமா தேவைப்படுது. இன்கேஸ் சில நேரத்துல அந்த பேஷண்ட்டை அட்மிட் பண்றதுக்கான தேவையும் இருக்கும். கூடுதலா சில நோய்கள், உதாரணத்துக்கு டெங்குல நிறைய பேர் பயப்படுவாங்க, எடுத்தோடனே இந்த பிளேட்லெட் அளவை பார்ப்பாங்க. இந்த மாதிரி நோய்களுக்கு நம்ம சில அறிகுறிகள், பிளேட்லெட் அளவை நம்ம பார்க்கணும். இது இல்லாம பாத்தீங்கன்னா சில பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன், தும்பல் அதிகமா இருக்கலாம். இந்த வெயில் காலத்துல தும்பலும் அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா வறட்சி காத்து படுறதுனால உங்களுடைய தண்ணி வரப்பு என்விரான்மெண்ட்ல, சுற்றுச்சூழல்ல தண்ணி வரப்பு இல்லைன்னா தூசில அதிகமா பரவும். ஸோ மண்ணில் இருக்கிற தூசி அதிகமா பரவும் பொழுது மூக்குக்குள்ள சில பேருக்கு ஆல்ரெடி அலர்ஜி இருக்கும், அந்த தூசி உள்ள போகும்போது உங்களுக்கு மூக்கு ஒழுகுறது, தும்பல்,
இருமல், அதிகமா வந்து தலைவலி, இதெல்லாம் அதிகமா வரும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஈஸ்னோஃபில் கவுண்ட்னு ஒன்று இருக்கு, அதையும் நம்ம இந்த கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் நம்ம அறிஞ்சிக்கலாம். ஸோ என்னதான் இது ஒரு பேசிக் டெஸ்டா இருந்தாலுமே இது இந்த வைரஸ் இந்த பாக்டீரியான்றது இந்த டெஸ்ட் சொல்லாது. ஆனா இது எப்படி நம்மள அடுத்த இன்வெஸ்டிகேஷனுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்றது, ஏன்னா விலையும் நம்ம பார்க்கணும், இது இந்த பேஷண்ட்டுக்கு தேவையா. ஏன்னா முக்காவாசியான நோய்கள், இந்த வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய், காமன் கோல்டு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தானாவே அது ஒரு 4-5 நாட்கள்ல ப்ராப்பரான உங்களுக்கு என்ன தொந்தரவோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்தாலே அது தானா செல்ஃப் லிமிட்டிங், தானாவே சரியாயிடும். அதனால நம்ம இந்த பேசிக் டெஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமா குழந்தைங்களுக்கு, முதியவர்களுக்கு, ஏற்கனவே சில நோய்கள், இருதய நோயோ, டயபெட்டிஸ், சுகர், பிபி இருக்கிறவங்களுக்கு இந்த நோயை நம்ம உடனடியாக எடுத்துருவோம், நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டோம். மற்றவங்களுக்கு நம்ம யூஸ்வலா சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் சில அறிகுறிகள் இருக்கு. இப்ப ரொம்ப ஜுரம் சாதாரணமா தான் இருக்கு, எந்த தொந்தரவும் இல்லை, நம்மளோட தினசரி வேலையை செய்ய முடியுது, மருந்து போட்டா கண்டிப்பா கம்மியாகுது, இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அதுலயும் நம்ம இந்த பேசிக் டெஸ்ட் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப விலை கம்மியா இருக்குது. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இது அவைலபிளா இருக்கு. இல்ல என்னுடைய வீரியம் அதிகமா இருக்கு, நோயோட வீரியம் அதிகமா இருக்கு, எனக்கு வந்து என்னால வந்து என்னுடைய வேலையை செய்ய முடியல, ஏதோ ஒரு சிம்டம் ரொம்ப மோசமா இருக்கு, தலைவலியோ ஜுரமோ, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பிபி லோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம சில ஸ்பெசிபிக் டெஸ்ட் நம்ம பண்ணி ஆகணும். அது பொதுவா ஃபீவர் ப்ரொஃபைல்னு நிறைய இடத்துல பண்ணுவாங்க, முக்கியமான ஒரு 4-5 நோய்களுக்கு. வெயில் காலம்னு வரும்பொழுது பொதுவா இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் கூட நம்ம என்ன பண்ணணும்னா, பொதுவா டைஃபாய்டு நோய்க்கான டெஸ்ட் நம்ம எடுப்போம், டெங்குக்கு எடுப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில டைம்ல நம்ம இந்த மலேரியாவுக்கு கூட பார்ப்போம். அதிகமான சளி இருமல் கூட வந்துச்சுன்னா அவங்களுக்கு நிமோனியா டெஸ்ட்டும் சேர்த்து எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா காச நோய்க்கு நம்ம 2 வாரத்துக்கு மேல இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா காச நோய்க்கும் சேர்த்து இப்ப கண்டிப்பா எடுக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு ஆல்ரெடி சுகரோ முதியோரோ இருந்ததுன்னா நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல, உடனடியாக காச நோய்க்கு, சளி அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னா அதுக்கான டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ பிளட் டெஸ்ட்ல இதெல்லாம் ரொம்ப காமனா ஃபீவர் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிடுறோம். இது இல்லாம வந்து இந்த பாண்டிச்சேரி சம்பந்தப்பட்ட சில நோய்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பெரிய ஆஸ்பத்திரிக்கோ இல்லைன்னா கதிர்காம் மெடிக்கல் காலேஜுக்கோ வந்தா அங்க சில ஸ்பெசிபிக்கான டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ், வைரஸ் பார்க்கறது கண்டறியறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த விதத்துல நம்ம சில டெஸ்ட் உதாரணத்துக்கு நம்ம பண்ணலாம். இன்னொன்று வந்து ஸ்க்ரப் டைஃபஸ்ன்ற ஒரு நோய், அது வந்து ஒரு சாதா அந்த டிக்ஸ், அதாவது என்னன்னா பூச்சி மூலியமா வர்ற நோய் தான். அது வந்து பாத்தீங்கன்னா உடம்புல ஜுரம் அதிகமா உற்பத்தி ஆகலாம், வெயில் காலத்துல அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லெப்டோஸ்பைரோசிஸ், புருசலோசிஸ், இதெல்லாம் வந்து நம்மளுடைய என்ன சொல்றது அனிமல்ஸ் கிட்ட இருந்து வர்ற சில நோய்கள் இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா இதெல்லாம் வந்து டாக்டருடைய ஆலோசனை மூலியமா இது தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கும். வயிற்றுப்போக்கு இருக்கு, வயிறு வலி இருக்குது, பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம மருந்து கொடுத்தும் கம்மியாகல, இதெல்லாம் இருக்கலாமோ. என்னதான் இருந்தாலும் இது ரொம்ப அதிகமா இல்லைன்னா கூட இதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த டெஸ்ட் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஆனா பொதுவா 4 முக்கியமான நோய்கள் கண்டிப்பா நம்ம டைஃபாய்டுக்கு பார்த்தாகணும், 2வது டெங்கிக்கு பார்த்தாகணும், 3வது வந்து பாத்தீங்கன்னா மலேரியா, காச நோயோ இல்லைன்னா வந்து நிமோனியா சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ரொம்ப காமனா நம்ம பார்ப்போம். இது இல்ல உங்களுடைய பிரச்சனை வேற எங்கேயோ இருக்கு, உதாரணத்துக்கு அடிவயிறு வலி அதிகமா இருக்கு, ஒண்ணுக்கு போகும்போது எரிச்சல் அதிகமா இருக்கு, ரொம்ப காமனா எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன்னா தண்ணியை குடிக்க மாட்டாங்க, ஆனா நிறைய பேருக்கு ஜுரம் இருக்காது. பொதுவாக அந்த டைம்ல வந்து இது ஒரு தொற்று நோயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ தண்ணி குடிக்கிறது யூஸ்வலா நம்ம ஹைட்ரேஷன், அவங்க சரியா தண்ணி குடிங்கன்னு சொன்னா செட்டில் ஆயிடும், அப்ப நம்ம வெயிட் பண்ணுவாங்க. சில பேருக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு ஒண்ணுக்கு வரும்பொழுது அதிகமா வலி கூட, சம்டைம்ஸ் பெட் வரலாம், சம்டைம்ஸ் வந்து சீழ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஜுரமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜுரம் கூட இருக்கும்போது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம அந்த ஸ்பெசிமன், அந்த யூரினுடைய சாம்பிளை எடுத்து நம்ம கல்ச்சருக்கு அனுப்புவோம், அதுல எதனா பாக்டீரியா வளர்ந்துருக்கா அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு அனுப்பலாம். யூரின் இன்ஃபெக்ஷன் பொதுவா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப காமன் இந்த வெயில் காலத்துல. ஏன்னா தண்ணி குடிக்காதனால என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து அந்த சூட்டு தன்மையினால பாக்டீரியா வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா வைரஸ் வளர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம எப்ப தேவையோ, இல்லைன்னா எந்த உறுப்பு உங்களுக்கு பாதிப்பு இருக்கு, சில பேருக்கு வயிற்றுப்போக்கு அதிகமா இருக்கும், சம்டைம்ஸ் அதை கூட நம்ம டெஸ்டிங் எடுத்து கொடுப்போம். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க காலரா அவுட் பிரேக் காரைக்கால்ல இருக்குன்னு சொல்லி போயிருந்தோம். அங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம காலராவோ இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு அந்த நம்ம சாம்பிள், அந்த ஸ்டூல் சாம்பிள்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்து தான் ஆகணும். ஹேங்கிங் ட்ராப் மெத்தட்னு சொல்லுவாங்க, அதை நம்ம பார்த்து இந்த நோய் தானா அப்படின்றத உடனடியாக தெரிஞ்சுக்கலாம். சில இதெல்லாம் இந்த கல்ச்சர்னு சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாட்கள் ஆகும் எந்த விதமான கிருமி வளருதுன்றது. ஏன்னா நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா
இது மக்கள் பொதுவா வந்து லேட்டா வருவாங்க. அவங்களாம் முதல்ல அவங்க சுத்தி இருக்கிற இடத்துல வைத்தியம் பார்த்து ஜுரம் சரியாகலைன்னா அது வர்றதுக்கு ஒரு 7-8 நாட்கள் ஆகும். அதுக்குள்ளேயே சில டைம் வந்து கிருமியோட அளவு வந்து குறைஞ்சிருக்கும், இல்லைன்னா கிருமி பண்ற டேமேஜ் அதிகமா இருந்திருக்கும். ஸோ இது பண்ணும்போது நம்ம கிட்ட வரும்பொழுது இந்த டெஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு எடுத்து ரிப்போர்ட் வர்றதுக்கு ஒரு 2-3 நாட்கள் ஆகும். சில வைரஸ் டெஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோவிட் ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் வரும். இந்த காலகட்டத்தில் 1-2 நாள் ஆகும் ஒரு வைரஸ் டெஸ்டிங் பண்ணி ரிப்போர்ட் வெளியில வர்றதுக்கு. ஸோ எது என்னென்ன டைம்ல என்ன ஃபீவர் காமனா இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெஸ்டிங் கொடுக்கலாம். பட் பொதுவாக நம்ம பேசின மாதிரி இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் 4 முக்கியமான நோய்கள், அப்புறம் எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருக்கோ அது சம்பந்தப்பட்ட டெஸ்ட்டை மட்டும் நம்ம தேவைன்னா கண்டிப்பா மருத்துவ ஆலோசனை அவங்களா போய் செல்ஃபா எடுத்துக்கிறது நம்ம யூஸ்வலா சஜஸ்ட் பண்ண மாட்டோம். இருந்தாலும் ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துட்டு தான் நம்ம பண்ணணும். வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் தொற்று நோயல் குறித்து இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறையின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் வி சுரேந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். சார், இப்போ வந்து புதுசா படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருந்து அதர் ஸ்டேட்ல இருந்து இந்த நோய் வருது, இந்த வைரஸ் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க, குரங்குல இருந்து ஒரு நோய் பரவுது இப்படின்னு சொல்லிட்டு புதுசா நிறைய தொற்று நோய்கள் வருது இல்ல சார்? இதுக்கான காரணங்கள் என்ன? ஏன் இந்த மாதிரி வந்து நிறைய நோய்கள் பரவுது? ஓகே, நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சா இருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா திருப்பி கொரோனா வந்துடுச்சு, இந்த சைனால திடீர்னு ஒரு புதிய வைரஸ் ஒன்று அஃபெக்ட் ஆகுது, மங்கி பாக்ஸ், போன வருஷம் வந்து வாட்டர்மெலன் ஃபீவர்னு சொன்னாங்க, வாட்டர்மெலன் சாப்பிட்டா ஜுரம் அதிகமாக வரும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரளால இப்போ அதிகமாக நிப்பா கேசஸ் அதிகமாக இருக்கு, ஜிக்கா அப்படின்ற புது நோய்கள் வருது. சில நோய்கள் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச நோய்கள் தான், நிப்பாவோ ஜிக்காவோ. ஆனால் கோவிட்ன்றது புது விதமான ஒரு நோய், புதுசாக வந்து அதிகமான அளவு பரப்பளவுலையும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆன நோய். இதுல ரொம்ப ஈஸியான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் எவ்வளவு ஈஸியா பரவுதோ இந்த காலகட்டத்தில் நோய் அவ்வளவு ஈஸியா பரவுது. ஸோ அந்த பரவுறதுக்கான தன்மை எதனால வருதுன்னா 4 முக்கியமான அடிப்படையான காரணங்கள். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத ஒரு இடங்களுக்கு நம்ம போறது. ஸோ பொதுவா வந்து இந்த ஹியூமன் இன்டராக்ஷன் வித் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்க புதுசா இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்துடும். ஸோ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க எக்ஸ்ப்ளோர் செய்யறாங்க. கடலுக்கு அடியிலையும் சரி, ஆழ்ந்த ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்லயும் சரி, ஆளுங்க உள்ள போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. பண்றதுனால அங்க வந்து ரொம்ப இண்டிஜினஸா உள்ள இருக்கிற நோய், அங்கேயே வந்து உள்ள அந்த நோயோ அந்த வைரஸோ இருந்திருக்கலாம், அது எக்ஸ்போஸ் ஆறாங்க. நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த குரங்கு கிட்ட எல்லாம் சொல்றது, குரங்குங்களுக்கு அந்த நோய் பரவி இருக்கலாம். அது ஹியூமன் இன்டராக்ஷன், அந்த இடத்துக்கு மனிதர்கள் போய் அங்க இருந்ததுனால அவங்களுக்கு அந்த நோய் வருது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரேபிட் குளோபலைசேஷன் சொல்லுவோம். மனுஷங்களுடைய மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்களா? கோவிட் அப்போ நம்ம பாக்குறது வந்து ஒரு சின்ன அளவுல பார்த்திருப்போம். இங்க இருந்து என்னால சென்னைக்கு போக முடியல, சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு போக முடியல, இதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு கண்ட்ரிக்கும் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் எல்லாமே வந்து கண்டிப்பா இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க எங்க நினைச்சாலுமே எந்த காட்டுக்கு வேணாலும் நீங்க இன்னைக்கு போலாம், எந்த கண்ட்ரில இருந்தாலுமே எந்த மூலையில இருந்தாலுமே நீங்க போலாம். சோ இது வணிகத்துக்கோ இல்லைன்னா ஒரு டிராவலுக்கோ அதிகமா போறதுனால கண்டிப்பா நோயும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமா பரவும். கோவிட்ன்றது இப்போ சைனால ஒரு மாசம் தான் இருந்தது, அதுக்குள்ள எல்லா நாட்களுக்கும் பரவுனதுக்கு காரணம் இந்த ரேபிட் குளோபலைசேஷன். அதிகமா எல்லாரும் போறதுனால வர்ற ஒரு மூவ்மெண்ட். மூணாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த வைரஸ் வந்து கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய மனிதர்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதோடைய உடம்பு நிலையை கண்டிப்பா மாத்தி புது நோயா உருவாறதுக்கான தன்மை இருக்கு. இந்த கோவிட்-19 பாத்தீங்கன்னா இது 2008 சைனாலையும் தாய்வான்லயும் வந்த ஒரு சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு வைரஸ். அதுவும் ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு வைரஸ் தான். அது மியூட்டேஷன் ஆகி பொதுவா வந்து கோவிட்-19 சொன்னாங்க. கோவிட்லயே வந்து நம்மளுக்கு 3 வேவ் வந்திருக்கு, பெரிய வேவ். 2வது வேவ்ல தான் அதிக பேர் இறந்தாங்க. அந்த 2வது வேவ் வர்றதுக்கான காரணமும் முதல் வேவ்ல இருந்து வர்ற மியூட்டேஷன். சோ வைரஸ் பாக்டீரியாவை அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்குது. சோ இந்த மியூட்டேஷன்ஸ் ரொம்ப காரணம். 4வது முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் மாற்றம். சுற்றுச்சூழல் மாறும் பொழுது இப்ப உதாரணத்துக்கு நீங்க உங்களுடைய சாப்பாடு வெளியில வச்சீங்கன்னா கெட்டு போயிடும். இப்ப அதே வந்து இப்ப இருக்கிற வேலையில வந்து நீங்க வெளியில அந்த சாப்பாடு வச்சீங்கன்னா கெடுமா? கெடாது. சரிங்களா? சோ
ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ வளர்றதுக்கான அந்த தன்மையை இந்த என்விரான்மெண்ட்டை இந்த உலகம் உருவாக்கி கொடுக்குது. அது இந்த குளோபல் வார்மிங் சொல்றோம். உடம்பு இது பூமியே வந்து சூடாகிற தன்மையினால உங்களுக்கு தானா அதிகமாகும். ஸோ இந்த 4 முக்கியமான விஷயம், தேவையில்லாத இடத்துக்கு போறது, புதுவிதமான மியூட்டேஷன்ஸ் வர்றது, நிறைய பேர் நிறைய ஊருக்கு போறது, அதே மாதிரி 4வது வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோபல் வார்மிங். இது மூலயமா நம்மளுக்கு புது புது நோய்கள் வர்றதும் இல்லைன்னா பழைய நோய் வேற மாதிரியா உருவாகி புது நோயா வரலாம். ஸோ இது மருந்து மாத்திரைகளுக்கு அந்த நோய் கேட்காது. புது விதமான மருந்து மாத்திரைகள் நம்ம செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டையும் மாற்றணும். ஓகே, இப்ப பொதுவா இந்த வெயில் சீசன்ல வந்து இந்த கண் பிரச்சனைகள் நிறைய வருது, இதுவும் வந்து தொற்று நோயோட ஒரு அறிகுறி தானா? ஓகே, கண் நோய்களை நம்ம நிறைய விதமான நோய்கள் இருக்கும். அதுல முக்கியமா இந்த மெட்ராஸ் ஐ, அது நிறைய பேருக்கு இந்த மெட்ராஸ் ஐன்னு பேர் சொன்ன போதும், ஏன்னா அங்க அதை வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து ஸ்டடி பண்ணி அங்கதான் அது உருவாச்சுன்றதுனால அது மெட்ராஸ் ஐ. பொதுவா அதை வந்து பாக்டீரியா வைரஸ் மூலியமா உங்க கண்ணோடைய அந்த வெள்ளப்பகுதி இருக்கு, அந்த வெள்ளப்பகுதியில இன்ஃபெக்ட் ஆகிறத நம்ம வந்து கன்ஜெக்டிவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நோய் வந்து கண்டிப்பா முக்காவாசி பரவக்கூடிய தொற்று நோய் தான். சோ இது எப்படி பரவும்னா 2 மூலியமா பரவும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணுல இருந்து வெளிப்படுற அந்த தண்ணீர். சோ மூக்குல இருந்து எப்படி நீங்க தும்பினாலும் அது தண்ணியா வெளில வராது, அந்த ஸ்ப்ரேயா ஏரோசாலா வரும். சோ அது காற்றுலயே அந்த தண்ணி வந்து தொத்து போகும். சோ ஒரு 6 மீட்டர்ல இருந்து 10 மீட்டருக்குள்ள இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த ஏரோசால் ஸ்ப்ரேனால அஃபெக்ட் ஆவாங்க. சிமிலரா கண்ணிலையும் அப்படிதான். சோ கண்ணுல இருந்து வர்ற நீர் வந்து அந்த காற்றுக்குள்ள பரவும் பொழுது அந்த ஏரோசாலா போய் மற்றவங்களை தாக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்ணுக்கு யூஸ் பண்ற பொருட்கள் சிலதெல்லாம் இருக்கும். உங்களுடைய கிளாஸஸ், உங்களுடைய கை, உங்களுடைய துணிமணி, உங்களுடைய கர்ச்சீஃப், இது வந்து வேற யார் மேலேயோ பட்டா அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி அது கண்ணில் கை வச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ இது வந்து இன்டைரக்ட் கான்டாக்ட் த்ரூ மெட்டீரியல்ஸ் மூலியமா பரவுறது கண்ணில் இன்ஃபெக்ஷன். ஸோ இதுவும் 2 விதமா ரொம்ப காமன் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த வெள்ளை உமிர் நீர் மாதிரி வரும். வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் வலி அதிகமா இருக்கும், ரொம்ப செவந்து போய் தண்ணியா வந்துட்டு இருக்கும். ஸோ இது ரொம்ப காமனா நம்ம இந்த ட்ரை சீசன்ல பாக்குறோம். ஏன்னா அதிகமான பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை வந்து உங்களுக்கு லேசா உறுத்தும் பொழுது என்ன பண்ணுவீங்க, எந்த ஒரு துணிமணியோ இல்லைன்னா ப்ராப்பரா கிளீன் பண்ணியோ கண்ணில் துடைக்க மாட்டாங்க, கையை வச்சு நல்லா. சோ அந்த கையில ஏற்கனவே கிருமி இருந்திருக்கலாம், சரிங்களா? இல்லைன்னா நீங்க வந்து புதுசா ஏதோ ஒரு கண்டாமினேட்டட் சர்ஃபேஸ் இல்லைன்னா அழுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க தேய்க்கும் போது அந்த இடத்துல காயம் உற்பத்தி ஆகும். அந்த காயம் வந்து சீக்கிரமா உடம்புல இருக்கிற கிருமி மூலயமாவே உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு அப்படிதான், தொண்டையில எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஆனா 2 நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கண்ணு வீங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நான் எங்கேயுமே இல்ல, கிளீனா தான் இருந்தேன். என்ன ஆகும்னா அந்த கண்ணை போட்டு சிமெட்ரிலையோ கண்ணில் இருக்கிற ஏதோ ஒரு காயத்துல என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற கிருமியை வந்து எங்க இருந்தாலும் கொண்டுட்டு போய்க்கும். ஸோ அதோட வழி அது பார்த்துக்கும். ஸோ அப்போ கண்ணில் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது. இந்த வெயில் காலத்துல அதிகமா அதை தென்படுது. பொதுவா இது வந்து மழை காலத்துல தான் அதிகமா இருக்கும். பட் வெயில் காலத்துல பொதுவா இந்த மக்கள் வந்து சரியா அந்த ப்ராப்பரான வந்து ஹைஜீன், கை வந்து சுத்தப்படுத்துறதோ கண்ணை துடைக்கும் போது அதை கிளீனா இருக்கிற கிளாத்லயோ இல்லைன்னா சுத்தப்படுத்தின தண்ணியிலயோ நீங்க கிளீன் பண்ணலன்னா இது எப்போ வேணா வரலாம். ஆனா அதிகமா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மழை காலத்துல தான் தென்படும். ஓகே, இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இப்ப கண் நோய் அப்படின்னா 2 கண்ணுலயுமே வரும். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கண் மட்டும் தான் வீங்குது, ஒரு கண் மட்டும் தான் ரொம்ப செவந்து போகுது. சோ இது என்ன காரணம்? இப்ப நிறைய சொன்னீங்களே, இப்ப வைரஸ் எல்லாம் பரிமாற்றம் அறிஞ்சு இது மாதிரி ஆகுதுன்ட்டு. சோ அதுவும் ஒரு காரணமா? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கண் இன்ஃபெக்ஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா லோக்கலா வர்றதுதான். அதாவது மேல உங்களுக்கு பட்டா அது இன்ஃபெக்ட் ஆயிடும், சரிங்களா? சில கண் நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா பரவும். என்னன்னா உங்க உடம்புல இருந்து இன்ஃபெக்ஷன் வரும். சோ அந்த உடம்புல இருந்து வர இன்ஃபெக்ஷன் அது ரத்த ஓட்டத்துல போகும். ரத்த ஓட்டம் வழியா போகும்போது 2 கண்ணுலயுமே ஈக்குவலண்டா பரவும். ஓகே, சோ உங்க உடம்புல ஒரு மூக்குல ஒரு சளி இருக்குது, கட்டிட் சளி இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அது கண்ணுக்கு பரவச்சுன்னா 2 கண்ணுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய டைம்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா சுத்த சுகாதாரம் இல்லாம ஒரு கண்ணு மட்டும் அவங்க வந்து பிசைவாங்க, ஒரு கண்ணுல மட்டும் அதிகமா கவனம் செலுத்துவாங்க, அரிக்குதுன்றதை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ ஒரு கண்ணு பாதிப்புன்றது மோஸ்டா லோக்கலைஸ்டா நீங்க எது எடுத்துட்டு கண்ணுல வச்சாதான் அது ஒரு கண்ணுல பரவும். அதுவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 கண்ணு பாதிக்கிறதுக்கான தன்மை அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த கண்ணை சரியா வச்சுக்காதவங்க அந்த கண்ணையும் அவங்க சரியா பாத்துக்க மாட்டாங்க. சோ அதையும் அவங்க எடுத்து மற்ற கண்ணுல பூசிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு கண்ணு 2 கண்ணு பாலிசி வந்து எல்லாமே வந்து அவங்களுடைய என்ன சொல்ற ரிஸ்கா நம்ம சொல்லுவோம். எப்படி அந்த கண்ணை அவங்க பாதிக்கிறாங்கன்றது பொறுத்து தான் இது முடிவாகும். வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில தொற்று நோய்கள் குறித்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறையின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் வி
சுரேந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இப்போ வந்து வீட்டுல நிறைய பேர் வந்து வளர்ப்பு பிராணிகள், பறவைகள், பிராணிகள் எல்லாமே வளர்க்குறாங்க. சோ அதோட ஒட்டுண்ணி மூலியமாவும் வந்து தொற்று நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்படுது? ஓகே, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு லிவிங் ஆப்ஜெக்ட்ன்றதுனால அது மூலியமாவும் பாக்டீரியா, வைரஸ் பரவும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமன் இன்ட்ராக்ஷன், மனிதர்கள் வந்து இவங்க கூட வந்து பழகும் பொழுது அவங்களுக்கு வர்ற சராசரி நோய்கள் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல சில காமன் நோயெல்லாம் வந்து சளி, இருமல் கூட வரலாம். ஏன்னா பொதுவான வைரஸ் எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். ஆனா சில ஆபத்தான நோய்கள், உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேபிஸ்ன்றது உங்களுடைய வீட்டில் இருக்கிற நாய், பூனை, நீங்க மற்ற காமனான டொமஸ்டிக் அனிமல்ஸ் யூஸ் பண்றதுல இருந்து கண்டிப்பா வரலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நோயை பொறுத்து அது எங்க இருந்து பரவுதுன்றது இருக்கு. உதாரணத்துக்கு இந்த நாய்களோ இல்ல பூனைகள் கிட்ட இருந்து இருக்கிற ரேபிஸ், ஒரு உதாரணத்துக்கு ரேபிஸ் இருந்ததுன்னா அது அந்த பூனையுடைய எல்லா உறுப்புகளையும் இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அது நரம்பையும் பாதிக்கிறதுனால அதோடைய சலைவா, வாயிலிருந்து வர்ற எச்சு, நாக்கு, சில நேரத்தில் அந்த நெகத்திலிருந்து வர்ற கீரல், ரத்தத்திலிருந்து கூட உங்களுக்கு ரேபிஸ் பரவதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த பிராணிகள் கூட இருக்கும் பொழுது அதை ப்ராப்பரா அதுக்கேற்ற டோஸ் ஷெட்யூல் வேக்சினேஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா வேக்சின்ஸ் எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்கு தொற்று நோய்களுக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால இதுக்கு வேக்சினும் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாய்களோ இல்லைன்னா மற்ற பிராணிகள் அவங்க இருக்கிறாங்கன்னா எல்லாத்துக்குமே அது ஷெட்யூல்டு வேக்சினேஷன் ஷெட்யூல் இருக்கு. உதாரணத்துக்கு பறவைகள் இப்போ வந்து ஒரு ஃபேஷன், நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ளேயே பறவை வளர்க்கணும். சில எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்லாம் வச்சிருக்காங்க, அது இங்க தடை செய்யப்பட்டது. பட் இருந்தாலும் பறவைகள் வளர்க்கும் போது அதுக்குன்னு ஒரு அப்ராப்ரியேட்டான வேக்சினேஷன் ஷெட்யூல் இருக்கு. ஸோ அது நீங்க ஒரு ப்ராப்பர் வெட்டினரி டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க அந்த ஷெட்யூலை கொடுப்பாங்க. ரொம்ப காமனா வர்ற நோய்கள்லாம் நீங்க தாராளமா தடுத்துக்கலாம். ரெண்டாவது, இந்த ஸ்கின்ல வர்ற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு தகுந்த போல நீங்க ப்ராப்பரா உங்களையும் அந்த டொமஸ்டிக் அனிமலையும் ப்ராப்பரா நீங்க ஹைஜீனிக்கா வச்சுக்கணும். இல்லைன்னா காமனா வர்ற ஸ்கின் நோய்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், அது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப தொற்று நோய்கள் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்? இப்ப நிறைய பேர் வந்து முன்னாடியே வந்து தடுப்பூசிகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கு நிறைய நோய்களுக்கு. சோ அந்த மாதிரி வருமுன் தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா தொற்று நோய்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறத போக வேண்டாம். சிம்பிளா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுத்தம், சுகாதாரம். சோ முக்காவாசி நோய்கள் நான் சொன்ன மாதிரி காற்று மூலியமா பரவுறது. ஸோ உங்களோட சுற்றுச்சூழலை கிளீனா வச்சுக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய உங்க சுத்தத்தையும் பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு கை கழுவுறது ப்ராப்பரா கழுவணும். அதே மாதிரி உடல் சுகாதாரம், டெய்லி குளிக்கிறது ப்ராப்பரா, அதை வந்து ஹைஜீனிக்கா வச்சுக்கிறது. எங்கெங்கெல்லாம் நீர் தேக்கம் இருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணணும். நீர் சொதப்பு இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வாய் சுத்தம், நிறைய வந்து வாய் மூலியமா பரவுறது இருக்கும். ஸோ அந்த வாயை ப்ராப்பரா கிளீன் பண்றது, ப்ரஷ் பண்றது, கொப்பளிக்கிறது, இதெல்லாம் இருக்கும். தண்ணி, உணவு ரெண்டுமே முக்கியம். ஸோ கண்டாமினேட்டட் ஃபுட்டு இல்லைன்னா வாட்டர், ஸோ இதெல்லாம் வந்து கெட்டு போன நீரோ உணவோ இருந்ததோ அதுக்கு மூலியமா பரவதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்கே போனாலுமே தண்ணி சுட வச்சு குடிக்கிறது நல்லது. உங்களுடைய தண்ணி சோர்ஸ் தெரியலனா, இல்லைன்னா நீங்க வீட்டில் யூஸ் பண்ற தண்ணி ப்ராப்பரான நல்ல சோர்ஸா இருந்துக்கணும். சாப்பாடும் வெளியில ஹைஜீனிக்கா இல்லாத இடத்துல நம்ம சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். அது ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். இருந்தாலும் சாப்பாடு சுத்தமா இருக்கிற இடத்துல கண்டிப்பா இதை எடுத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப சீப்பு, நீங்க அதிகமா செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ராப்பரா நீங்க செலக்ட் பண்ற விஷயத்த மூலியமா செலக்ட் பண்றது. ரெண்டாவது வந்து ரொம்ப காமனா தடுக்கிறதுக்கு நம்ம வேக்சினேஷன், தடுப்பூசிகள் போடுவோம். தடுப்பூசிகள் பொதுவா நம்மளுடைய நாட்டில், இந்தியாவில் என்னன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு முக்கியமான 14 நோய்கள் பிறப்புல இருந்து 2 வயசுக்குள்ளேயே உங்களுக்கு தடுப்பூசி மூலியமா தடுக்கப்படுது. ஸோ அதை நம்ம ரொம்ப பாராட்டி ஆகணும். ஸோ இது எல்லாமே ப்ராப்பரான டெஸ்டட், ரொம்ப ரொம்ப அதிகமா வீரியம் எஃபிகசி இருக்கிற வேக்சின்ஸ். ஸோ அது போடும் போதே உங்களுக்கு அது மூலியமா வர்ற நோய்கள் கம்மியாகலாம். உதாரணத்துக்கு நான் சொன்ன வந்து இந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனை, நிமோனியா பிரச்சனை, உங்களுக்கு காச நோய் பிரச்சனைகள், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தட்டம்மா, ருபல்லா, இதெல்லாம் வந்து காமனாக கொடுக்கறது, போலியோ, இதெல்லாம் அதிகமாக முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அதிகமாக இருந்தது. இப்போ கம்மியானதுக்கு காரணம் வேக்சின் தான். இது இல்லாமல் சில ஆப்ஷனல் வேக்சின்ஸ் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அதிகமாக ஃப்ளூ வருதுன்னு சொல்றோம், இந்த காய்ச்சல் வந்துகிட்டே இருக்குன்ற சொல்றவங்களுக்கு ஃப்ளூ வேக்சின் இருக்கு. முக்கியமா அது குழந்தைங்களுக்கு, முதியோர்களுக்கு அதிகமா போட சொல்றோம். டைஃபாய்டுக்கு தனியா வேக்சின் இருக்கு. நீங்க நாய்க்கடி பட்டுச்சுன்னா அதுக்கு ரேபிஸ்க்கு தனியா வேக்சின் இருக்கு. சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலரா ஒரு நோய், இப்போ கோவிடும் வந்தது, கோவிடுக்கான வேக்சினும் நம்ம ப்ராப்பரா அதை டெவலப் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது இல்லாம நம்மளுக்கு ஸ்பெஷலா இப்போ உதாரணத்துக்கு தொற்று நோய்கள்ல ரொம்ப முக்கியமா வந்து நம்ம பேச மறந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அது வந்து இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்ன்ற ஒரு வைரஸ் மூலியமா பரவும்.
பரவுது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு இப்போ குழந்தைங்களுக்கு 9ல இருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம தடுப்பூசி தரும். ஸோ இந்த டைம்ல கொடுத்தா அவங்க 40-50 வயசு வரும்பொழுது அதை பத்தி கவலையே பட தேவையில்லை. ஸோ இதெல்லாமே வந்து வேக்சின் அந்தந்த நோய்க்கு டெவலப் பண்ண வேக்சின்ஸ் நிறையவே இருக்கு. டெங்கு வேக்சின் இந்தியாவில் கிடையாது, இருந்தாலும் அது ட்ரையல் நிறைய இடத்துல ட்ரையல்ல இருக்கு. ஆனா அதுவும் கூடிய சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து உடனே வந்து இந்த மாதிரி தொற்று நோய்கள்லாம் உடனே பரவுது. ஸோ அவங்க என்னென்ன மாதிரி முன்னெச்சரிக்கையா இருக்கணும்? ஓகே, அது பொதுவா 2 விஷயம். சில பேருக்கு வந்து நேச்சுரலாவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். இது காரணம் வந்து அவங்க பிறக்கும் பொழுதே அந்த ரத்த அளவுகள் கம்மியா இருக்கலாம், அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உருவார தன்மை கம்மியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு முதியவர்களுக்கு பொதுவாகவே நோய் கம்மியா இருக்கும். இல்லைன்னா 2வது சில நோய்கள்னால உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு HIV AIDS இருக்கு, சுகர் இருக்கு, சாதாரணமா எடுக்கிற வந்து ஸ்டீராய்டு மாத்திரைகள், நீங்க மூட்டுக்கு வலிக்கு எடுக்கிற ஸ்டீராய்டு மாத்திரைகள் உங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணும். இதுக்கு அவங்க ரொம்ப காஷியஸா இருந்துக்கணும். எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். 2வது எங்க போகுமோ முன்கூட்டியே இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா வந்து அசஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு கூட்டத்துக்கு போறோம்னா முக்கால்வாசி பரவுற நோய்கள் வந்து காற்று மூலியமா பரவணும், ஒரு மாஸ்க் போட்டுக்கணும். 2வது எங்கெங்கெல்லாம் அவங்க கை வைக்கிறாங்களோ அது ப்ராப்பரா வந்து கையில ஒரு சானிடைசர் எடுத்துட்டு போகலாம். இப்போ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப சீப். அது கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப காமன் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெளில போயிட்டு வந்தோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றாங்க, வெளியில போறாங்கன்னா அதை ப்ராப்பரா அந்த பிரைவேட் பார்ட்ஸையும் சரி கை காலையும் சரி சோப் போட்டு வாஷ் பண்றது கண்டிப்பா இருக்கணும். அதிகமா இன் கான்டாக்ட் யார் யாருக்கும் நோய் இருக்கோ அவங்க இன் கான்டாக்ட் வர்றதை நம்ம தவிர்த்துக்கணும். சரிங்களா? ஏன்னா இது இவங்களுக்கு அந்த நோயோட வீரியம் அதிகமாகவும் ரொம்ப நாள் அந்த நோய் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத இப்ப டெங்கு வந்தோடனே 97 பேருக்கு ஒண்ணுமே தெரியாது, வெளியில தெரியவே தெரியாது. அந்த 3 பேர் வந்து ரொம்ப மோசமாறவங்க, அதுல ஒருத்தவங்க இறந்து போவாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு நியூஸா தெரியுது. சோ அந்த ஒரு ஆளை நம்ம ஆயிடக்கூடாதுன்றத நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகேங்க சார், நிறைவா நீங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தொற்று நோயின்றது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப காமனா இருக்கிறது. இதுக்கு பேசிக்கா நம்மளுக்கு விழிப்புணர்வு வேணும். அதிகபட்சமா காமனா ஒரு 4-5 விஷயங்கள் நம்மளுடைய கை சுகாதாரம், நம்ம உடம்பு சுகாதாரம், நம்மளுடைய நோய் தடுப்பு தன்மைகள், மாஸ்க் போடுறதோ, வெளியில போகும்போது ரொம்ப காஷியஸா இருக்கிறது, குடிக்கிற தண்ணி, குடிக்கிற சாப்பாடு, நீங்க எதை ஹேண்டில் பண்றீங்களோ அதை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா தொற்று நோயை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் வர்ற தொற்று நோயை பத்தி ஒரு லேசான ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சிருக்கணும். அது இல்லைன்னா நீங்களும் அதுக்கான ஒரு பேசிக்கான பலிகார்டு ஆட்டுவீங்க. நான் நிறைய பேரை பார்க்குறேன், இதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ற காசும் ரொம்ப அதிகமா இருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் சரி. அதே மாதிரி இந்த தொற்று நோய் வரும்பொழுது தயவுசெய்து இந்த செட் மாத்திரைகள், வெளியில கிடைக்கிற மாத்திரையை அப்படியே எடுக்காம மருத்துவர் ஆலோசனை மூலியமா நீங்க மருந்து எடுத்தா ஈஸியா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஓகேங்க சார், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில தொற்று நோய்கள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறையின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் வி சுரேந்திரன் அவர்கள். உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றிங்க, தேங்க்யூ.